உங்களுக்கு தெரியுதா? ரூயின் போர்டு தானே என்ன இவ்வளோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் சிசி கேமர். இதுதான் மைன்கிராஃப்ட் சர்வர் சீரிஸ். சரி, சர்வர் சீரிஸ் பார்ட் 2 ஆரம்பமே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. வாயினா ஸ்லிப் ஆகுது. ஓகே, இனிமேல் இந்த வீடியோவில் நமக்கு வாய் ஸ்லிப்பே ஆகக்கூடாது. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜண்டா மந்திரம் போட்டுடலாம். ஜே ஜா ஜூ ஜண்டா வாய் ஸ்லிப்பாகாத அப்படின்னு ஒரு ஜண்டா மந்திரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தாலும் எதுக்கோ நம்ம தெரிஞ்சது எதுவோ நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, எமௌண்ட்னா 4 எமௌண்ட் வச்சுருக்கேன். 4 எமௌண்ட் நல்லா இருக்கு, அதனால தான் வச்சுருந்தேன். வேறு எமௌண்ட்னா இல்லை கைஸ். வாங்கிறது காசு இல்லை, இதான் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே, இந்த எமௌண்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்மளோட ஸ்கின்னையும் காமிச்சலாம் தான். இந்த சூப்பர் சயின்ஸ் ஸ்கின் நான் போனதுலேயே காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வழியாக தான் காமிக்க முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோவில் போயிடலாம். நான் இந்த வில்லேஜ்லேயே தங்கிட்டேன். தங்கினதுக்கு இந்த ஃபர்னாஸ் தூக்கி இங்கே வைப்போம். ஏன்னா இந்த காப்பர்னா 64 காப்பர் உருக்காமே வச்சுருந்தேன் கைஸ். உருக்கிறதுக்கு ஒரு 15 கோலை, சரி 15 கோலை போட்டு உருக்கணும். அப்புறம் அந்த ஐங்கோலம் தான் அவனை அடிச்சிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு 3 அயன் கிடைக்கும். ஒரு பக்கெட்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. ஓகே, இப்போதைக்கு இங்கே விட்டுட்டு வில்லேஜ் போய் லூட் அடிக்கலாம் கைஸ். இட்ஸ் டைம் டு லூட் வில்லேஜ். அப்படின்னு ஒரு பிஜிஎம் வரும்ல என்ன படத்தில், அம்பேஷன் மூவி, அந்த மாதிரி நம்மளும். கைஸ் என்னது இது உங்களுக்கு தெரியுதா? ரூயின் போர்டல் தானே என்ன கைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரூயின் போர்டல் பார்த்ததே பா. யூடியூப்பில் பார்த்துருப்பேன், கேம் விளாடவும் சாங்கா போய் லூட் அடிக்கும். தக்க காப்பாரா வேணும். லெகின்ஸ் மட்டும் போகணும் கைஸ். என்னடா அதுக்குள்ளே இருட்டாயிருச்சு. இங்கே வரதுக்குள்ளே இல்லை இல்லை மேலே வாடா நிலாடி. அப்போ தானே நல்லா தூங்க முடியும். நீங்கள் சீக்கிரமாக லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம். இப்போமே இருட்டாயிடுச்சு நினைக்கிறேன். என்ன ஏன்னா ஜாமி வந்து பின்னாடி அடிச்சிட்டான். உடனே போடா வெளியே அப்படின்னு துரத்தி விட்டானே என்ன யூஸ் பண்ணுறது. அதனால் எப்போவுமே தூங்கிடலாம். முன்னெச்சரிக்கை நம் வாழ்க்கைக்கு முக்கியம். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட் அப்படின்னு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டாங்க. ஓகே, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ரோஸ்ட்டும் நமக்கு முக்கியமாக தேவை கைஸ். ஏன்னா நான் இந்த இதில் சங்க் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். இந்த சங்க் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் கமெண்டில் எழுதி அதை பச்சை குத்துற மாதிரி எழுதணும். என் மனசை அப்படியே என்ன சொல்லுவாங்க, பச்சை குத்துற மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி நீங்கள் தான் அந்த கமெண்டில் ஏகப்பட்ட பேர் அப்படி எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க மேடம் கேம் டே வீடியோக்குள்ளே போயிடலாம். எத்தனை வாட்டரா உள்ளே போவேன் ஏற்கனவே உள்ளே நீரங்கால் காலிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே கைஸ், சில நேரங்கள் கழித்து, அதாவது என்னன்னா நான் வந்து ஏன் இப்போ அந்த போர்டு போட்டேன்னா இவ்வளோ நேரம் ஃபுல்லாக போய் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம இதுதான் பண்ண போகிறோம். அரஸ்டிங் வில்லேஜஸ், ஃபைண்டிங் பேஸு, அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம், கலெக்ட் வில்லேஜஸ்னால் எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 வில்லேஜ் இருந்தால் போதும். ஏன்னா ப்ரீடிங் ஆள்லாம் செட்டப் பண்ணோமா, நல்ல வேலை நம்மளுக்கும் வில்லேஜ் கிடச்சிடுச்சு. போய் ப்ரீடிங் ஆள் செட் பண்ணோம், அதுக்கு வில்லேஜஸ் தேவை. ஒரு 3-4 வில்லேஜஸ் கலெக்ட் பண்ணால் போதும் கைஸ். இப்போ நான் இப்போ போய் சுற்றி வந்தேன்னு எனக்கே தெரியாது. சும்மா எதுவும் சுற்றி வந்தேன் எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஓகே, சுகர் கேன்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், தேவைப்படும். ஏன் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு போய் டக்குன்னு போய் வில்லேஜ் கலெக்ட் பண்ணிடணும். சரி, வில்லேஜர்ஸ் வாய் வளருது கைஸ். இவன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வில்லேஜர். பார்த்தீங்கன்னா லைப்ரரி கைஸ், இங்கே லைப்ரரி இருக்காங்கண்ணா. ஏன்னா இங்கே லைப்ரரி என்ன அதுவே காணும். லைப்ரரி அந்த பேர் வந்து பேர் என்னமோ வருமே கைஸ், மறந்துச்சு. இங்கே இருக்குது. இது பேர் என்ன, அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே அடைச்சி வைக்கணும் கைஸ். 2 பேரா எப்படா ஒரே ஒரு ரெண்டரை இருக்காங்க. எப்படா 2 பேர் இருந்தீங்க சிக்கனாங்க. ப்ரீடரு வணியலாம், ப்ரீடர் ஹால் கன்ஃபார்ம் மேலே இடிக்குது. ஓகே கைஸ், இது அப்படியே நான் டைம் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா டைம் லேப்ஸ் போடுறதுக்கு ஒரு மாடு இல்லை, நான் சும்மா அப்படியே ஸ்பீட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, நம்ம சேனல் வளர்ச்சியை பற்றி இப்போ பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ஆசைப்பட்டு உருவாக்கின சேனல் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைன்கிராஃப்ட். யூடியூப் சேனல் வந்து மைன்கிராஃப்ட் விளையாடி போடணும். ஆனால் நான் நிறைய சேனல் உருவாக்கி எந்த சேனல்லையுமே ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ கூட உருப்படியாக போடுறதில்ல. இந்த சேனலில் போடணும்.
நீங்கள் எனக்கு ஆதரவு தருவீங்களா? தந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே 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 கைஸ், இங்கே அடைச்சி வச்சிடலாம். இன்னும் கீழே விழுந்துட்டீங்க. ஓகே, ஐயோ ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்த எல்லாமே டெமாலைஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கோபஸ்டன் மட்டும் இடத்த வச்சு ஜாம்பி அடிக்க விடாமல் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போமே போய் நான் நம்ம ப்ரீட் கார்டெலாம் கட்ட போனதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் கியருக்கு மாறிட்டு அப்புறம் தான் போய் ப்ரீட் கார்டெலாம் கட்ட போகிறேன். வேணா ஃபார்ச்சூன் 3 புக்கு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கட்டலான்ட்ருக்கேன். ஐயோ, தெரியாம வேறு கீழே விழுந்துட்டேன். எப்படி மேலே போகிறதுனால தெரியல. இது தொட்டா வேறு அடிப்பானா? ஐயோ, அடி விழுது கைஸ். இது லெக்டனா? இது பேர் இப்போ தான் கைஸ் தெரியுது. ட்ரேட் பண்ண போகுதா? ட்ரேடு பண்ணலாம். லெக்டன் வச்சு இன்னொருத்தனும் மாறிடுவான் லைப்ரரினா. கைஸ், இந்த புக் ஷெல்ஃப்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம பேஸில் வைக்கணும். பிளேஸ் தான் தேடிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த சீனில் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கேன். இந்த என்னது பேம்பு தான் கைஸ். எனக்கு எல்லா மைன்கிராஃப்ட் வேர்ல்ட்லேயும் பேம்பு கிடச்சா போதும், அவ்வளோ சந்தோஷம். ஏன்னே தெரில. இந்த பேம்பு வந்து ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸா, அதனால் ஈஸியாக நமக்கு பேம்பு வச்சு எல்லாமே பண்ணிடலாம். கோல் கூட தேவையில்லைன்னு பார்த்துக்கோங்களேன். பேம்பை வந்து ஸ்டிக்காக மாற்றி ஈஸியாக எல்லாமே பண்ணிக்கலாம். மரத்தை கூட அவ்வளோவா தேவையே பட தேவையில்ல. சரி, வெட்டவே தேவையில்லை. நம்ம வளர்றேங்க. என்ன தரான்? லஞ்சு 2ன்னு நினைக்கிறேன். லஞ்சு 2 வந்து ஸ்பியருக்கு போடுறது தானே? அப்படி தான் நினைக்கிறேன். நீ போடா, அவனை காமிடா. நீ ஏன்டா ட்ரைட் பண்ணுற? இந்த யாரும் எவன் மேலே வச்சு இப்போ வேண்டாம். இவன் அவனா? நீ யாரா? பஞ்சு 2, பஞ்சு 3, பஞ்சு 4 கொடுத்தா ஓகே. அதன்றா பஞ்சு 2வே 23 எமரால்டு தான். 23 எமரால்டு தான் தருவான். வழங்கும். ஓகே கைஸ், அவனை அப்படியே விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். மறுபடியும் இப்போ இந்த வேலையை அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் வீட்டுக்கு வந்து வீணுங்க டெம்பரவரி பேஸ் இங்கே வந்து தூங்கிட்டு ஃபர்னஸ்லாம் ஊருக்க போட்டோம். நம்ம அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வந்தேன். தூங்குங்களா? இன்னுமாடா இருட்டாண்ணா? தூங்கிட்டான். ஓகே, காலையில் அவங்கள எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். போய் பார்ப்போமா எப்படி வில்லேஜர்ஸ். இந்த ஹேபல்லாம் எடுத்துக்கலாங்க, நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா அடுத்து நம்ம ஃபுட்டு இன்னும் செய்யலை. நம்ம பேஸில் போய் தான் ஃபுட் ரிசோர்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நம்ம ஹேபல் வச்சு தான் சமாளிக்கணும். ஓகே கைஸ், நான் வந்து இந்த வில்லேஜஸ் வந்து இங்கே அடைச்சி வச்சாச்சு. எனக்கு கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது. லெஃப்ட் செய்ய முடியுமா? சரி, புக் ஷெல்ஃப் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிறேன் கைஸ். கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் எடுத்தது எல்லாத்தையும் அந்த செஸ்ட்டை வச்சுட்டேன். பார்த்தா இங்கே ஒரு வில்லேஜ் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் சுற்றிட்டு இருக்கான். என் பேர் ஆர்வரான். இவனுக்கு அயனார்வா தரான். மறுபடியும் உடச்சிட்டு வேணா வச்சு இவனை வேணால் இங்கேயே அடைச்சி விட்டுலான்னு இருக்கேன். இங்கே வச்சுட்டு வரானா? வாடா ஏதாவது தடா. என்ன தர? செஸ்ட் பிளேட் தாங்க கைஸ். அதையும் செஸ்ட் பிளேட்டு இவன்ட்டே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் இவனையும் மட்டும் அடிச்சு வச்சுக்கலாம் கைஸ். நமக்கு தேவைப்படும். ஒரு எப்போமாவது அயன்லாம் பஞ்சத்தில் இருப்போம்ல, அப்போ தேவைப்படும். அங்கேயும் நில்றா. தண்ணி இருக்கனால போக மாட்டான்னு நினைக்கேன். அடைச்சி வச்சிடலாம் அவனை. கொஞ்சம் நேரம் எவ்வளோ விடுறா ராசால தங்கும்ல. காண்டாமிருங்க மாதிரி வச்சுருக்க மூஞ்சுக்கு மேலே. நவுட மாட்டியாடா? நவுண்டு தோழடா. கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம பேஸை தேடி தான். பேஸை தொலைவ போயிட்டுருக்கேன் நான். பேஸை தொலைவி நம்மளோட புது மைன்கிராஃப்ட் சீரீஸ்க்கான ஃபஸ்ட்டு அடியை எடுத்து வைக்கலாம். வாங்கினா என் ஆஃப் ஹேண்ட்லேருந்து ஒரு மேப் வச்சுருக்கேன்னா அதில் வந்து நான் வந்து அதில் தான் பார்த்து பிளெயின்ஸ்னால் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓகே, இங்கே கொஞ்சம் பிளெயின்ஸ் மாதிரி இருக்குது. வயசு நம்ம பேம்பு பயம் பக்கத்துலன்ட்டு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. பேம்பு பயமாக தான் இருக்கும். சரி, பேம்பு ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். பேம்பு ஃபாரஸ்ட் ஏகப்பட்ட மாடு சுற்றிட்டு இருக்கீங்க. பேம்பு பயம் கைஸ், பேம்பு பயம் தான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, எங்கேயா பேம்பு இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து நம்ம பேஸ்க்கு கொண்டு போய் நட்டி வச்சிடலாம். ஓகே, நல்லா பிளெயின்ஸ் இருக்கான பேம்புவே கண்ணில் காமிக்க கேவ் கைஸ். இப்படி வந்துட்டேன். தண்ணினால அவ்வளோவா எவனும் ஸ்பான் ஆகலை. கேவ் மாதிரியே இருக்குது. கீழே ஏன் டஞ்சன் மாதிரி அப்புறமா போய்க்கலாம் கைஸ். இப்போயே பிரச்சனை வேணாம். ஓகே, ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு என்ன பசி இது எனக்கு.
ஃபார்மர் போடல, நான் இன்னும் கூட போடல. ஃபார்மர் கூட. ஓகே, ஜங்கல் பயத்துக்கு வந்தாச்சு. எவ்வளோ சாப்ளிங்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சாப்ளிங். கைஸ் பேம்பு, என் கண்ணில் பேம்பு பட்டுருச்சு. அப்போ அந்த ஒரு 5 பேம்பு கிடச்சா கூட போதும் கைஸ். அதை வச்சு நான் நட்டிட்டு இருப்பேன். சரி, நட்டி வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, இந்த பேம்பு எடுத்துகிட்டு இந்த ஜங்கலில் எவ்வளோ சாப்ளிங்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ சாப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு நான் அவங்கள சந்திக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நான் இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஜங்கல் இந்த மரத்தை தேடி மாரி, ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரே மாதிரியே தெரியுது. அதனால் ரெண்டுத்தையும் தேடி சுற்றிட்டு இருப்பேன். இதுலேயே எனக்கு ஏகப்பட்ட லாக் கலெக்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்களேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் சாப்ளிங்ஸ் தாங்கடா, போதுண்ணா. நட்டி வச்சு நான் போன் மில் பண்ணிப்பேன்டா. ஓகே, அடுத்து நம்ம பேஸு தேடலாம். பேஸு கன்ஃபார்ம் ஜங்கல் பயத்துலனா பண்ணவே வாய்ப்பே கிடையாது. அதனால் கொஞ்சமாவது பிளெயின்ஸு. இந்த மேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேப்பில் அந்த லாஸ்ட்டில் போகலான்ட்ருக்கேன். அந்த லாஸ்ட்டு தண்ணி வழியாக போயிடலான்ட்ருக்கேன். இதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஐயோ, கீழே வந்துடுவோம் கொஞ்சம் இருந்தால். ஓகே பாதி கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு இதில் கூட சாப்ளிங்ஸ் கிடைக்குது. ஆனால் மரம் இலை விழுகவே தொலைய மாட்டேங்கி. அந்த மாடு போடணும் போல கைஸ். இந்த சீக்கிரமாக ஒரு மரத்தை வெட்டினா இலை சீக்கிரமாக விழுகும்ல. அந்த மாடு எதில் போய் ஏற்றணும்னு தெரில, எதுனா ஏற்றிடுவேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். அறியாப்பில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே கைஸ், இந்த லீவ்ஸே உடச்சி பார்க்கேன், கிடைக்கவும் மாட்டேங்கி. ஒரு ஜங்கல் சாப்ளிங்ஸ் கிடைக்க மாட்டேங்கி. ஸோ பக்கத்தில் ஒரு தீவில் கம்மியாக ஒரு மரம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் வெட்டி வைப்போம், எதாவது கிடைக்கலான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஆக்ஸ் வச்சு வெட்டி பார்த்தேன். இதுலேயுமே அங்கே கொஞ்சம் மரம் இருக்குது, அதையும் வெட்டி பார்ப்போம். ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு போர் அடிச்சிச்சு. எவ்வளோ நேரம் வெட்டினாலும் சாப்ளிங்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த சைடில் போய் எதாவது கிடைக்குதா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். இங்கேயே நம்ம பேஸ் பண்ணிடலாமா? இங்கே கொஞ்சம் ஜங்கலாக இருக்குது, அப்புறம் மலை வேறு பக்கத்தில் இருக்குது கைஸ், பெரிய மலை. நம்மளோட பேஸே கட்டுறது கொஞ்சம் இடமே பத்தாது. இடம் பத்துற மாதிரி நிறையா பெரிய இடம் வேணும் நமக்கு. ஓகே, இங்கே கொஞ்சம் அப்படியே எல்லா ஜங்கல் ஷாப்பிங் சேர்த்துக்கலான் இருக்கேன். எடுத்துகிட்டு நான் அவங்கள சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டேன். இந்த மரம் எனக்கு போதும், 47 இருக்குது இந்த லாகு. இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, டைம் என்னாச்சு? இந்த சார்ஜர் 85 இருக்கா? கைஸ், நம்ம வந்தாச்சு. என்ன இடம் தான் பாருங்களேன். இந்த அங்கே நின்னோம், இந்த ஜாய்ஸ்டிக் பக்கத்தில் இருக்கா, அதுலேருந்து இந்த ரைட் சைடில் ரிவர் திரும்புதா, அது வரைக்கும் இங்கே நிற்கும். நம்ம இப்போ இங்கே தான் நம்ம பேஸை கட்ட போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பேஸ் கட்டி ஏகப்பட்ட ஃபார்ம் கட்டலாம் கைஸ். இதுக்கு நான் உறுதி சொல்கிறேன். நிறையா ஒரு ஃபார்ம், ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் இல்லை, ஒரு சுகர் கேன் ஃபார்மு, வேம்பு ஃபார்மு, ஒரு ஷீப் ஃபார்மு, ஒரு மாட்டு ஃபார்மு, ஒரு சிக்கன் ஃபார்மு, ஒரு பன்னி ஃபார்மு, எல்லா ஃபார்மும் கட்டலாம். முக்கியமாக கேரட் ஃபார்ம் தேவைப்படுது. அப்புறம் பக்கத்தில் வேறு நான் ஒரு ரூயின் போர்ட்டல் பார்த்தேன், அதை போய் லூட் அடிச்சுட்டு வந்தால் எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு கைஸ். ஒரு கோல்டன் கேரட்டு நிறைய கிடச்சிச்சு. அதையும் உங்களுக்கு நான் அடுத்த எபிசோடில் காமிக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் சிசி கேமர். பாய் கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது மைன்கிராஃப்ட் பிடிக்குன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை காமிங்க கைஸ். இந்த கேவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் 915, 250 OY ஓகே, இந்த கேவு போனால் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். அவ்வளோ முடிச்சாச்சு. பை.